ஹலோ மக்களே, வெல்கம் டு மேப்பிள் பயணங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஆட்டோவாக்கு பக்கத்தில் இருக்கிற கார்ப் அப்படின்ற ஒரு டவுனுக்கு. இந்த டவுனுக்கு போகிற வழியிலே இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ், அதை சுற்றி நிறையா இயற்கையான சூழல் அப்படின்னு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்திருக்க டீஃபென்பங்கருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த டீஃபென்பங்கர் பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. எவ்வளோ கார் வந்தாலும் அக்காமடேட் பண்ணலாம் போலாங்க. அந்த அளவுக்கு ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் அங்கே இருந்துச்சு. அண்ட் இந்த பார்க்கிங்கும் கூட அங்கே ஃப்ரீ தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக்இன் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம செக்இன் முடிச்சிட்டோம். அடுத்து பங்கருக்குள்ளே போய் பார்க்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு டிக்கெட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கையில் ஒரு செக்இன் ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த டேட்டை இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டே முழுக்க நமக்கு ஒரு டிக்கெட் மாதிரி யூஸ் ஆகும். சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே 4 லெவல்ஸில் அண்டர் கிரவுண்ட் பங்கர் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளவே கோல்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு செக்யூர்ட் வால்ட் கூட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுமே வேர்ல்ட் வார் டைமில் யூஸ் பண்ண பாம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் டெமோக்கு வச்சுருக்குது பார்க்க முடியுது. ஆனால் இந்த டனல்குள்ளே போனால் தான் நமக்கு ஆக்சுவல் டீஃபென்பங்கரே ஸ்டார்ட் ஆகும். 1961 வேர்ல்ட் வார் அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கம்யூனிகேஷன் பேஸாக இருந்திருக்கு. மிலிட்ரி கம்யூனிகேஷன் அண்ட் வார் ரிகார்டிங்கான என்ன கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இங்கேருந்து தான் போயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல டோட்டலி 500 பீப்புள் வரைக்கும் அக்காமடேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இங்கே இருந்திருக்கு. நம்ம சம்மர் டைமில் வந்திருக்கிறதுனால வெளியில் ரொம்ப வெயில் அடிக்குது. ஆனால் இந்த டனல்குள்ளே வந்ததுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக கூலாக இருக்குது. இந்த லாங் டனல் வழியாக நடந்து நம்ம இப்போது டீஃபென்பங்கரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஹெவி ஸ்டீல் டோர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் வெளியில் இருக்கிற ரேடியேஷனை பிளாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்டீல் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த பங்கரில் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியாவை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிசிடிவி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி டெலிவிஷன் பாக்ஸஸ் மாதிரி இருக்கிறதுலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோல்ட் வார் மியூசியம் இந்த டீகண்டாமினேஷன் ஜோனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வெளியிலேருந்து வர ஆட்கள் மேலேயோ இல்லை அவங்களோட க்ளோத்ஸ் மேலேயோ இருந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு சேஞ்சிங் ஏரியா அண்ட் ஷவர் ஏரியாவும் வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து யார் வந்தாலும் இங்கே இருக்கிற இந்த கிளென்சிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பங்கருக்குள்ளவே போக முடியும். இந்த பங்கரோட டாப் ஃப்ளோரில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ளவே ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் சர்ஜரிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டாக்டர்ஸ் ஆஃபீஸ். அந்த காலத்தில் அவங்க என்ன மாதிரியான யூனிஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் போலீஸ் கேப் மாதிரி டாக்டர்ஸ்க்கும் கூட கேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். இந்த மாதிரியான பழைய காலத்து விஷயங்களெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறது ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கூடவே இந்த கன்ஃபைன்மெண்ட் ரூமும் இருந்திருக்கு. இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நியூக்ளியர் வார் அப்போது பல வாரங்களாக இந்த மாதிரி பங்கருக்குள்ளே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகி அதனால மென்டல் இஷ்யூஸ் எல்லாம் வருமா. அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸை தனியாக கன்ஃபைன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கன்ஃபைன்மெண்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டென்டல் ஆஃபீஸும் இருந்திருக்கு. டென்டல் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டென்டல் சேரெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் மெசேஜ் கண்ட்ரோல் சென்டர். வெளி உலகத்துலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் பங்கருக்குள்ளே வரணுன்னாலும் இல்லை பங்கருக்குள்ளே இருந்து வெளியில் என்ன தகவல் சொல்லணுன்னாலும் எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் நடந்திருக்கும்.
அண்ட் வார் சமயத்தில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே கோடட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த டாப் ஃப்ளோரில் ஒரு மெயின்டெனன்ஸ் ரூமும் இருந்திருக்கு. கம்ப்யூட்டர்ஸ், டைப்ரைட்டர்ஸ் இதிலலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக இங்கே உள்ளேயே ஒரு மெயின்டெனன்ஸ் ரூமும் வச்சுருக்காங்க. இந்த பங்கரை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பங்கரோட மாடல் கூட இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிறது இங்கே இருக்கிற டாப் லெவலில் தான். இந்த டாப் லெவலுக்கு கீழே இன்னும் 3 லெவல்ஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. கீழே போக போக இன்னும் செக்யூர்டான இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நடந்து போகிற இடம் முழுக்க ஹிஸ்ட்ரி பற்றின போஸ்டர்ஸ் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கியூபா மிசைல் வார் பற்றி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கியூபா மேலே வார் நடத்தும்போது கனடாவோட சப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் கனடாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த டீஃபன்பேக்கர் யூஎஸோட பிரசிடெண்ட்டான கெனடி கிட்ட கனடா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இப்போ கனடாவும் யூஎஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரீஸாக இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த ரீசன்னால் கனடாவும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதனால ஒரு பதட்டமான சூழலும் ஏற்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் பழைய காலத்து பொருட்கள் பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். எந்த சென்ச்சுரியோட டிவியாக இருக்கும் தெரியல. முதல்ல வந்த டிவியாக இருக்கும் ப்ராபப்ளி இதுதான். அது கூடவே அப்படியே அட்டாச்சாக ஆண்டனாஸ்லாம் இருக்குது. எல்லாமே கனடாவோட யூனிஃபார்ம் கிடையாது. இந்த ப்ளூ ஹெல்மெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ ஹெல்மெட்டில் யூஎனோட சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இது வந்து யூஎனில் இருக்கிற ஒருத்தங்க அங்கே பீஸ் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க வேர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்மெட் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால், இன்டர்நேஷ்னலி 2 கண்ட்ரிக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போது அதை அவங்க சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க போடுற அந்த பீஸ் மேக்கர் ஹெல்மெட் தான் அது. நம்ம போகிற வழியிலலாம் அங்கங்கே இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த பங்கரில் ஆக்சுவலி செல்ஃப் கைடட் டூரும் இருக்குது, இல்லை கைடட் டூரும் இருக்குது. 10 to 15 மெம்பர்ஸ்க்கு ஒரு கைட் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி செல்ஃப் கைடட் டூர் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்குறது இந்த பங்கருக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான். இந்த ரேடியோ ஸ்டேஷன் இன்னமும் கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்பப்போ ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்போது ஈவெண்ட்ஸ் அப்போல்லாம் இதை இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி கிச்சன் உள்ளே வந்தால் சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த சுரங்கத்துக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இங்கே பார்த்தா எல்லாமே ரொம்ப நல்லா வெல் மெயின்டைன்டாக மாதிரி இருக்குது. ஒரு அவசர கால பதுங்கு குழிக்குள்ளே இருக்கும் அப்படின்றதுனால எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்தாங்க அப்படின்லாம் கிடையாது. தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஆப்ரேஷனல் கிச்சன், ரெஃப்ரிஜிரேட்டர், பேக்கிங்க்கு தேவையான அவன், ஸ்டவ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருந்திருக்கு. அப்படியே அங்கே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருக்கோம். இன்னும் கீழே நம்ம 3 லெவல் போய் பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். முன்னாடியே ஒரே சத்தமாக இருக்குது. கீழே போட்டு ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ப்ளூ ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி அப்புறம் இங்கே இந்த மாதிரியான ப்ரைவேட் டெலிஃபோன் பூத்ஸும் இருந்திருக்கு. உள்ளே வந்தோன்னா ஒரு ஆள் உட்காந்து பேசுகிறதுக்கான சேர் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு டெலிஃபோனும் இருக்குது. இதெல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் டிசிஷன் மேக்கர்ஸ் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு பிளேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது இங்கே வச்சுருந்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ இருக்கிறது வார் கேபினெட் ரூம். இங்கே தான் தலைவர்கள்லாம் கலந்துரையாடுறது, முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறது, அதெல்லாம் இங்கே தான் நடந்திருக்கும். நாங்கள்
இங்கே நடந்து வந்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடந்து வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ ரூமாக இருக்குது. இதெல்லாம் வாடகைக்கு விட்டாலே கனடாவில் ஹவுசிங் பிரச்சனை இருக்காது போல். அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது இங்கே. அவ்வளோ நேரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். வார் எமர்ஜென்சிஸ் அப்போ மென் மட்டும் இல்லாமல் விமென் சோல்ஜர்ஸும் கூட இந்த பங்கரில் சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான செப்பரேட் சேம்பர் தான் இது. விமென் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண யூனிஃபார்ம்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் அவங்க நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாவாக இருந்திருக்கும். இப்போது மெட்டல் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒரு வேளை இதில் பெட்டும் போட்டிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. 6 பெட் இருக்குது அண்ட் 6 லாக்கர்ஸும் இருக்குது. இந்த ஒரு இடம் தான் ஒரு விமெனுக்கு இவ்வளோ இடம் பத்துமா ஸ்டோரேஜ் பத்தாது. இந்த பங்கருக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் ஸ்வீட்டும் இருக்குது. வார் எமர்ஜென்சிஸ் அப்போது பிரைம் மினிஸ்டரை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம இங்கே உள்ளே வந்ததும் பார்க்குற இந்த ஆஃபீஸ் ஏரியா பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரியோட ஆஃபீஸ் ஏரியா தான். அண்ட் அதை தாண்டி போனோன்னா இங்கே பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் இங்கேருந்து அவரோட ஆஃபீஸ் டியூட்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான செட்டப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி அப்படியே உள்ளே வந்தோன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரைவேட்டான ஒரு பெட்ரூம் ஏரியாவும் இருக்குது. அண்ட் அது கூடவே அட்டாச்சாக பாத்ரூம் ஏரியாவும் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, வார் டைமில் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் கூட இந்த பங்கருக்குள்ளே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. வெறும் அஃபீஷியல்ஸும் ஒர்க்கிங் மெம்பர்ஸும் மட்டும்தான் இந்த பங்கருக்குள்ளே வரவே முடியும். மினிஸ்டரோட ஒர்க் ஸ்டேஷன் இது. நம்மளும் உட்காந்து பார்ப்போம் பிரைம் மினிஸ்டரோட சேர் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் சத்தம் வருது ஓல்டானதும், ஆனால் நல்லா தான் இருக்குது உட்கார்றதுக்கு. இது தவிர மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு இடம்னு சொல்லலாம். இதுதான் பேங்க் ஆஃப் கேனடா வால்ட். பேங்க் ஆஃப் கேனடாவோட கோல்டு ரிசர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த வால்ட் ஆக்சுவலி பங்கரை விட்டு தனியாக வெளியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு லாங் பேசேஜ் வழியாக நடந்து வந்து தான் ரீச் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே உள்ள எதுவும் இல்லை. இந்த பிளேஸே எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்குது இந்த பங்கரோட மிஷன் ரூமுக்கு தான். இந்த இடத்த தான் ஹார்ட் ஆஃப் த பங்கர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தோட இதய துடிப்பே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த என்டையர் பங்கரோட ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடம் இங்கே இருக்கிற மெஸ் ஏரியா, அதாவது ஒரு டைனிங் ஏரியா. வார் டைமில் இந்த பங்கரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத அளவுக்கு 500 பேரை இங்கே தங்க வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. ஸோ அந்த 500 பேரும் சாப்பிடக்கூடிய ஏரியா இதுதான். டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்னதாக கேன்டீனும் இருந்திருக்கு. சாக்லேட்ஸ், சிப்ஸ், ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிட்கேட், ஹர்ஷீஸோட ராப்பிங் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த பங்கரோட கடைசி லெவலுக்கு வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்கிறதுலே டீப்பஸ்ட் லெவலில் இருக்கிறதுனால நேச்சுரலி இந்த இடத்துல ரொம்பவே கோல்டாக இருக்கும். அப்படின்றதுனால இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த இடமா இருந்துச்சு. ஸோ இங்கேயே அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோர் லெவல்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வர்ற வழியிலேயே சுவீனியர்ஸ் அண்ட் கிஃப்ட் ஷாப் இங்கே இருக்குது. ஃபோனு, ரேடியோ, பழைய காலத்து ரேடியோலாம் இருக்கும். ஹாட் சாஸ்,
ಇದೇನು? ಓ ಕಮ್ಮಲ್ ಇದಲ್ಲ ಸ್ಟೆಪ್ಸ್. அதில் ஏதோ சர்க்கியூட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, bye.